ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th INMல 3வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 லெசன் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த லெசனில் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பென்சில் ஆர் பென் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுறது, இல்லை ஒரு பிக்சர் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் தரேன், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போலாம். இதில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். அதை மட்டும் நோட் பண்ணாவே போதும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ரூல் இயக்கம் தான். தன்னாட்சியை வந்து என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னா ஹோம் ரூல் இயக்கம் சொல்லுவாங்க. அடுத்து லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. அப்போ INCயோட தலைவராக இருந்தது யாருன்னு கேட்கலாம், மஜீம்தார். இது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்கிறேன், அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்னிபெசன்ட் அந்த ஹெட்டிங்கில் பாருங்கள். அன்னிபெசன்ட் வந்து பிரிட்டனில் இருந்தபோது என்னென்ன கட்சியெலாம் இருந்தாங்க, இயக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கம், பேபியன் சொசாலிவாதிகள், குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் ஆகியவற்றில் தீவிரமாக பங்காற்றினார். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சைடில் பாருங்க, அவங்களோட வார பத்திரிகை காமன்வெல் எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1914. ஓகேவா. அடுத்து 1915 ஹவு இந்தியா ரைட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் புத்தகத்தை பதிப்பித்தது யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் தான். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து திலகர் தொடங்கியிருக்காங்க, அன்னிபெசன்ட் தொடங்கியிருக்காங்க. இப்போ திலகர் வந்து பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டது. 1916 வந்து திலகர் நிறுவியிருக்காரு. அதை வந்து அன்னிபெசன்ட் வந்து எப்போ நிறுவினாங்க அப்படின்னா அவர் அன்னிபெசன்ட் வந்து செப்டம்பர் 1916 நிறுவியிருக்காங்க. அது வந்து எந்தெந்த இடத்துல நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து இந்தியா அன்ட்ரஸ்ட். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வேலண்டைன் சிரோலி. ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். அன்ஹாப்பி இந்தியா யாருன்னு கேட்டால் லாலா லஜபதி ராய். அந்த பையனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள். இந்தியா காமன்வெல்த் லீக் என்ற தன்னாட்சி இயக்கத்தின் பெயர் எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 1929. யார் மாற்றினான்னா VK கிருஷ்ணமேனன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு தடவை குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. கீழே மிண்டோ மார்லி எந்த வருஷம் அப்படின்னா 1909. ஓகேவா. அடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து இந்த பாக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோகன் சிங் பங்களாவின் தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை யார் தொடங்கினா அப்படின்னா லாலா ஹிருதயால். எந்த வருஷம் அப்படின்னா 1913. அது வந்து TNPSCயில் ஆல்ரெடி கேட்டிருக்கனால நான் அதை வந்து TNPSCன்னு போட்டு வச்சுருக்கேன், அதனால் வந்து நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் லக்னோ ஒப்பந்தத்தின் சிற்பி யாருன்னா ஜின்னா. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் ஜின்னா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் எப்படின்னா CID உளவுத்துறை கர்சன் பிரபு எப்போ உருவாக்குனார்னா 1903. பத்திரிகை சட்டம், அப்புறம் தேச துரோக சட்டம், இதெல்லாம் வந்து அதோட இயர் பார்த்துக்கோங்க, ஏன்னா பொறுத்துகளில் கேட்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா முக்கியமான கொஸ்டின் வந்து இந்த காந்தி வந்து வெள்ளிப்பதக்கம் எதுக்கு வாங்கினார், தங்கப்பதக்கம் எதுக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூலு போர் வெள்ளிப்பதக்கத்தை காந்தியடிக்கு வழங்கப்பட்டது. 1899 1900 போயர் போயின்கள் தூக்குப்படுக்கை செல்றதுக்காண்டி அவருக்கு வந்து வெள்ளிப்பதக்கம் வழங்கப்பட்டது. அப்போ எது வெள்ளிப்பதக்கம் எது தங்கப்பதக்கம் நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சாதான் நம்ம கரெக்டாக கொஸ்டினை வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வந்து சுதேசி இயக்கம் 1905. போர்ச்சுகீஸ் புரட்சினா 1917.
அடுத்து வந்து 1918 என்ன முக்கியமாக நடந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மதராஸ் தொழிலாளர் சங்கம் யார் நிறுவனானா பிவி வாடியா தான் நிறுவியிருக்காங்க. அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1920 வந்து பம்பாயில் லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவினாங்க. அப்போ நிறுவும் போது எத்தனை தொழிற்சங்க பிரதிநிதிகள் இருந்தாங்க அப்படின்னா 64. அந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 64 தொழிற்சங்க கலந்துக்கிட்டாங்க அப்படி சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் லெசன் நான் வேகமாக வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா குரூப் 4க்கு நீ 40 நாள் தான் இருக்குது குரூப் 2க்கு. அதனால் எல்லோரும் நல்லா படிங்க. அதுக்கடுத்து வந்து ஒன் வேர்டெலாம் நீங்கள் வந்து இதில் வீடியோலேயே காமிக்க சொன்னீங்க. அதனால தான் ஒன் வேர்டையும் நான் காமிக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் வந்து புக்கில் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.